என்ன என்ன பார்க்குறாங்க? டேக் ஏடா ஏறு ஏறு அங்கே போ. பாருங்க, சும்மா இருக்கிற குரங்கே கயிறு காட்டி உடற்பயிற்சி எல்லாம் செய்யுது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? படுத்து கிடந்து சாப்பிட்டுட்டு மகுத்தை தள்ளி கொண்டிருக்கிறோம். பாருங்க என்ன மாதிரி எல்லாம் பயிற்சி செய்கிறார்கள். செல்ல கதிர்காமம், செல்வ கதிர்காமத்துக்குள் நிற்கிறோம். கதிர்காம கந்தனை பார்க்க போகிறோம். செல்ல கதிர்காமத்தில் செல்ல கதிர்காம கந்தன், செல்ல கதிர்காம கந்தனை பார்க்க போகிறோம். இங்கே கதிர்காமத்தில் மூலமூர்த்தியாக இருப்பவர் பிள்ளையார் பெருமாள். பிள்ளையாரை பாருங்கள். பிள்ளையாரை பாருங்கள், பிள்ளையாரை பாருங்கள். தொந்தி கணபதியை பாருங்கள். குரங்காரே, அடி குரங்கு, அடி குரங்கு, வாடி இங்கே, வாடி இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. டேய் எவ்வளோ டேய் எவ்வளோ டேய் வா வா. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்பொழுது கதிர்காமம் மலைக்கு ஏறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான யாத்திரையை செய்து வந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் இவ்வளவு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் 2 மணித்தியால நித்திரை கொண்டாலே இவ்வளவு அமைதியாக இருக்கிறது. ஆனால் லண்டனில் ஓடுறோம் உழைக்கிறோம், பில்லை கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம். மாத கடைசியில் தலைவிடியும் தலை சுத்தம் தான் இருக்குது. இங்கே வாழ்கிறதுக்கு தேவையான செலவை விட 20 மடங்கு அதிகமாக செலவு செய்கிறோம். அதுக்காக 20 மடங்கு வேலை உழைப்பு தேடி ஓட வேண்டியதாக இருக்கிறது. உறவுகளை மறந்துடுங்கள். எங்கள் நாடு, எங்கள் ஊர் வெற்றி சிறப்பு. இந்த கடின வாழ்க்கை அதுவும் வயசு போகிற காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாதது. அன்பு உறவுகளே, நாங்கள் இப்பொழுது கதிர்காம யாத்திரை, இப்பொழுது கதிர்காமத்தில் இருக்கிறோம். செல்ல கதிர்காமத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். எங்கள் வீரர்கள் 3 பேர் முன்னால் இருக்க, நான் அவன் சிசியனாக பின்னால் இருக்கிறேன். என்னையும் பார்க்குறீர்களா? இந்தாங்க பாருங்க. இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் பாட்டு கேட்கிறீர்கள், காதல் காதல் என்று சொல்லுகிறோம். நாங்கள் முருகனின் காதலை இதில் சொல்லிக்கிறோம். அதை கேட்டு நீங்களும் முருகனை வந்து கண்டு கழியுங்கள். கதிரமலையான மலைக்கு ஏற போகிறோம். முன்னால் 2 வீரர்கள் இருக்கிறார்கள். அப்படியே அந்த வீரர்களின் தோழராக நான் இருக்கிறேன். 3 திருடர்களும் சேர்ந்து முருகனை திருடப் போகிறோம். இந்த வாருங்க, அவர் சிரிக்கிறார், புன்சிரிப்பு.
கதிரமலையானை காண்பதற்காக போய்கொண்டிருக்கிறோம். கதிரமலையானின் மலைக்கு ஏறிக்கொண்டிருக்கிறோம். கதிரமலையான் கண்டி கதிர்காம கந்தா. ஓகே, நடந்து இப்படி வருவார்கள் நடந்து. ஓகே, கண்டி கதிர்காம கந்தா முருகா வேலாயுதா. கந்த சுவாமியாரை கதிர்காம மலையிலிருந்து சுற்றி எடுக்கப்பட்ட காணொளி இது. மலையோ மலை, மலை அடிவாரத்தை பாருங்கள், நீர்த்தேக்கத்தை பாருங்கள், அப்படியே என்னையும் பார்த்து சிவபெருமானே, தண்டாயுதபாணியின் தந்தை, ஓம் திரிகம்பதம் தஜாமகே சுகந்தி மூர்த்திவத்தனம் உருவாறு கமீப பந்தனாத் முச்சிஹோமாம் பிரதாத். சிவாய நமோம் நமச்சிவாய. வேலாயுதனை பாருங்கள், புதியதாக வேலாயுதன் வீற்றிருக்கிறார் பாருங்கள். வேலே போற்றி, முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்காம கந்தா போற்றி, செல்வச்சன்னதி முருகா போற்றி, திருச்செந்தூர் முருகா போற்றி, பழனி முருகா. சிவன் ஆலயத்தில் பின்னிருக்கும் பின் வீதியில் இருக்கும் மலை தொடர்கள் கதிர்காம கந்தனின் அப்பன் முருகன் சிவபெருமானின் பின் வீதியில் இருக்கும். நாங்கள் வரும்போது வாகனத்தில் வந்தோம், போகும்பொழுது நடரார் ராசாவில் போகிறோம். காரணம், கூட்ட நெரிசல் காரணமாக மணிநேரக்கணக்காக நிற்பதை விட நடப்பது சிறப்பென்று சொன்னார்கள் என் நண்பர்கள். அதனால் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். என்னையும் பார்த்து கொள்ளுவோம். புஞ்சவா டேய் டேய் புஞ்சமணியா டேய், என்னடா எங்கடா போகிற? வாடா இங்கே வாடா. டேய் போ. கதிர்காம கந்தன் கதிர்காம கந்தன் வந்திருக்கிறோம். கதிர்காம கந்தன் இங்கே நிற்கிறார்.
கதிர்காம கந்தன். அன்னதான கந்தன். அன்னதான கந்தனின் உணவை அருந்திக் கொண்டிருக்கிறோம். அன்னதான கந்தனின் உணவை அருந்துகிறோம். அன்னதான கந்தனின் உணவு எங்கள் கதிர்காம கந்தா. கதிர்காம கந்தனிடம் போய் வந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்கள் என்றால் அணை புரண்டெழுகிறது. கந்தனிடம் போய் வந்தால் உங்கள் மனத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் புரண்டு பாய்ந்து விடும். இந்த நீர் இந்த அணையிலிருந்து எப்படி பாய்கிறதோ அதுபோல் உங்கள் கவலை கோபம் எல்லாத்தையும் கந்தன் புரண்டு பாய விட்டு விடுவான். சிறப்பாய் இருங்கோ, கந்தனை பற்றி பிடியுங்கோ, கவலையெல்லாம் பறந்து போய்விடும். கதிர்காம கந்தன். கதிர்காம கந்தன். கதிர்காம கந்தனை கும்பிடும்போது வயலவர் குறுக்கால போகிறார். வாங்கோ கதிர்காம கந்தனட்ட போகிறோம். கதிர்காம கந்தா இந்த இருக்கிறார். கதிர்காம கந்தர். கதிர்காம கந்தா இங்கே இருக்கிறார். இவர்தான் கதிர்காம கந்தன். பெருங்கோவிலில் வீட்டிருக்கிறார் கதிர்காம கந்தன்.